சென்னை ராமாவரம் பகுதியில் சிக்னல் அருகே சாலையில் AK-47 துப்பாக்கியின் பாகம் கண்டெடுக்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அந்த நவீன துப்பாக்கி எப்படி அங்கே வந்தது என்பது குறித்து போலீசார் விசாரணை நடத்தினர். இதுகுறித்து இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். இந்தியாவில் துப்பாக்கிக்கான சட்டங்கள் மிக கடுமையாகவே இருக்கும். அமெரிக்கா போன்ற நாடுகளைப் போல நமது நாட்டில் அவ்வளவு எளிதாக துப்பாக்கிகளை வாங்கிவிட முடியாது. சாதாரண கைத்துப்பாக்கியை வாங்கவே நமது நாட்டில் 1008 கட்டுப்பாடுகள் இருக்கிறது. ஒவ்வொரு துப்பாக்கி குண்டிற்கும் கணக்கு காட்ட வேண்டிய சூழலே இருக்கிறது. சென்னை ராமாவரம் பகுதியில் பிரபல தனியார் மருத்துவமனை இயங்கி வருகிறது. அங்குள்ள சிக்னல் அருகே நேற்று மதியம் AK-47 ரக துப்பாக்கியின் பாகம் கிடைத்துள்ளது. அத்துடன் ஒரு கவரில் அதற்கான துப்பாக்கி குண்டுகளும் இருந்துள்ளது. இதை அப்பகுதியில் சென்ற ஸ்வராஜ் என்பவரே முதலில் பார்த்துள்ளார். உடனடியாக அதை எடுத்து அருகே உள்ள போலீஸ் நிலையத்தில் அவர் கொடுத்துள்ளார். அதை வாங்கிய போலீசார் சென்னையின் முக்கிய பகுதிகளில் ஒன்றான ராமாபுரத்தில் பிரதான சாலையில் துப்பாக்கியின் பாகமும் குண்டுகளும் எப்படி வந்தது என்பது குறித்த விசாரணையை நடத்தினர். முதலில் அது ஒரிஜினல் துப்பாக்கிதானா இல்லை சினிமா ஷூட்டிங் துப்பாக்கியா என்பது குறித்து ஆய்வு செய்தனர். முதற்கட்ட ஆய்வில் அது நிஜ துப்பாக்கி என தெரியவந்தது. இதையடுத்து விசாரணை தொடங்கிய போலீசார் AK-47 ரக துப்பாக்கி அங்கு எப்படி வந்தது, யாராவது திட்டமிட்டு அங்கு போட்டனரா என்ற கோணத்தில் விசாரணை நடத்தினர். மேலும் அந்த சாலையில் இருந்த CCTV கேமராக்களில் பதிவான காட்சிகளையும் ஆய்வு செய்தனர். இதற்கிடையே ராஜ்பவனுக்கு பாதுகாப்பிற்கு சென்ற CRPF வீரர்களில் ஒருவரே துப்பாக்கியின் பாகத்தையும் குண்டையும் தவறவிட்டது தெரியவந்தது. துப்பாக்கியின் பாகம் கண்டெடுக்கப்பட்டது குறித்து தகவல் கிடைத்தவுடன் CRPF வீரர்கள் ராமாவரம் போலீஸ் நிலையத்தில் நேரில் வந்தனர். இதையடுத்து போலீசார் அவர்களிடம் துப்பாக்கிகளின் பாகத்தையும் குண்டுகளையும் ஒப்படைத்தனர். சென்னையின் முக்கிய பகுதிகளில் ஒன்றான ராமாபுரத்தில் பிரதான சாலையில் திடீரென AK-47 ரக துப்பாக்கி கண்டெடுக்கப்பட்டது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.